ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷ்டு டியூட்டோரியல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் OnePlus 5Tக்கு ஒரு பேக் கவர் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த பேக் கவர் எப்படி இருக்குது, அதோடய குவாலிட்டி என்ன, அது வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஓவரால் பார்த்ததில்ல பேக் கவரில் இந்த கேஸுக்கு தான் கொஞ்சம் ரேட்டிங்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அது நல்லா இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இதோட ஒரிஜினல் விலை வந்து 1400 போட்டிருக்காங்க. ஸோ இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபரில் வந்து 200 ரூபாய்க்கு கிடச்சி. இப்போ தீபாவளி முடிஞ்சோடனே திரும்ப இதோட ஆஃபர் வந்து ஏறிடுச்சு. 500க்கு போட்டிருக்காங்க. இப்போ நான் இந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இந்த கேஸோட பாக்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைஜன். ஸோ ஸ்பைஜன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. ஸோ இதில் தான் வந்து ஒரு குறிப்பிட்ட பேக் கவர் வந்து போடுறாங்க. ஸோ அது என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4 கார்னர்ஸ்லையும் ஏர் குஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி வச்சுருக்காங்க. ஸோ மொபைல் கீழே விழுகுது அப்படிங்கிறப்ப டேமேஜ் வந்து ஓரளவுக்கு குறைக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேஸ் வந்துடுது. ஸோ இது வந்து ஃபீல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஸோ பிளாஸ்டிக் தான், ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம சாதாரணமாக மொபைல்ஸுக்கெலாம் கொடுக்குறாங்கல்ல சாஃப்ட் டிரான்ஸ்பரண்ட் கேஸ், அந்த மாதிரி இல்லாமல் இது ஓரளவுக்கு ஹார்டாக இருக்குது. ஸோ நம்ம கையில் பிடிக்கும் போதே ஓரளவுக்கு ஃபீலாக இருக்குது. ஸோ மோர் லைக் ஃபைபர் மாதிரியும் இருக்குது, ஆனால் அதிகபட்சமாக பிளாஸ்டிக் மாதிரியும் இருக்குது. ஸோ இது வந்து பார்க்கவும் நல்லாயிருக்கு, பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கு. ஸோ ரொம்ப ஓவராகவும் ஃப்ளெக்ஸ் ஆகலை, ஒரு ரப்பர் கேஸ் மாதிரி இருக்குது இது பார்க்குறதுக்கு. இந்த கார்னர்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஏர் குஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி இருக்காங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே விழுந்தாலும் மேக்ஸிமம் அடிபடுறது, இந்த கார்னர்ஸ்லாம் அடிபடுறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் கம்மி. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ஏர் பபுள் மாதிரி வச்சுருக்காங்கல்ல. ஸோ இதுதான் இந்த ஏர் குஷன் டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க. ஸோ மொபைல் இப்போ நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு. ஸோ இது வந்து அந்த கார்னர்ஸுக்கெலாம் அந்த பம்பர்ஸ்லாம் நல்ல ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்கவே நல்லாயிருக்கு. என்னால் நான் கொஞ்சம் ஹார்டாக தான் ப்ரெஸ் பண்ணுறேன், இருந்தாலும் ப்ரெஸ் பண்ண முடியல. ஸோ இதுவே சாதாரண மொபைல் கேஸாக இருந்தால் உங்களுக்கு வந்து உடனே வளைஞ்சிரும், அது ஏதோ பேப்பர் மாதிரி இருக்கும். ஸோ இது அந்த மாதிரி இல்லாமல் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ இந்த கேஸை பார்த்திங்கன்னா மொபைலில் நம்ம வந்து போட்டு பார்ப்போம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி, இப்போ இந்த கேஸை போட்டதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த கார்னர்ஸு சைட்லலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பம்பர் தெரியும் நல்லா. அந்த மொபைலை சுற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கும். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இப்போ நம்மளுக்கு மொபைல் வந்து கார்னரில் விழுகுது அப்படின்னா கார்னரில் விழுகிற இம்பேக்டை வந்து இதை வந்து தாங்கிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா பார்த்திங்கன்னா தெரியும், அந்த ஏர் பபுள் மாதிரி உங்களுக்கு இருக்குது தெரியும். ஸோ இந்த ஏர் பபுள் தான் உங்களுக்கு வந்து இந்த மொபைலை வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த கேஸ் வந்து சாலிடாக இருக்குது, நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து இதை வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ சாதாரண மொபைல் கவர்ஸுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஏர் குஷன் டெக்னாலஜியோட அந்த மொபைல்ஸை சுற்றி கார்னர்ஸ்லாம் பம்பர்ஸ்லாம் வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆர்டினரி கேஸ். இதில் எந்த ப்ரொடக்ஷனுமே இருக்காது, ஜஸ்ட் ஒரு ஸ்கின் மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்ட மாதிரி தான் இருக்கும், பம்பரில் எந்த ப்ரொடக்ஷனுமே இருக்காது. ஆனால் இப்போ நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா பம்பர்ஸில் நல்லா ப்ரொடக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மொபைல்ஸோட கார்னர்ஸில் ஒரு ஏர் பபிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா இந்த இம்பேக்டெல்லாம் அப்சர்வ் பண்ணுறதுக்காக இவங்க இதை கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள அந்த பெல் ஐக்கானை அமுக்குங்க. அப்போ தான் நாங்கள் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு முதல்ல ஒரு அப்டேட் வரும். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.